வணக்கம். ரிஷபம் ராசி அன்பர்களே, குடும்பத்தில் மூன்றாம் நபர் விதித்த குழப்பம் உங்களுக்கு நீடித்திருக்கும். ரிஷபம் ராசிக்காரங்களின் குடும்பம் எப்போதும் அமைதியாகவும் கட்டுக்கோப்பாகவும் இருக்க வேண்டும் என்பதே உங்களுடைய விருப்பம். ஆனா உங்களின் மகிழ்ச்சியை கண்டு பொறாமை கொண்ட வெளிப்புற நபர்களோ அல்லது தூரத்து உறவினர்களோவே உங்கள் குடும்பத்துக்குள்ள மெதுவாக ஊடுருவ தொடங்கியிருப்பாங்க. உங்க குடும்ப உறுப்பினர்களிடையே இருந்த ஒற்றுமையை பிரிப்பதற்காக அந்த மூன்றாம் நபர் விசமந்தமான வதந்திகளையும் பொய்களையுமே விதைத்திருந்திருப்பார் உங்க வாழ்க்கையில. அது மட்டும் இல்லாம ஒருவர் மீது ஒருவருக்கு சந்தேகத்தை உண்டாக்கி நல்ல முறையில போய்க்கொண்டிருந்த குடும்ப அமைதியை முற்றிலுமே குலைத்திருந்திருப்பார். அந்த மூன்றாம் நபருடைய நச்சு வார்த்தைகளை உண்மையென நம்பிய உங்களின் குடும்பத்தினர் உங்களிடமிருந்து விலகத் தொடங்கியிருந்திருப்பாங்க. நம் வீட்டின் உண்மையான நிலவரம் தெரியாமல் இந்த நபர் சொல்வதையோ நம்புவது என்று நீங்கள் எவ்வளவோ எடுத்து சொல்லியுமே உங்களின் நியாயமான குரல் யாருக்குமே கேட்டிருந்திருக்காது. இதனாலவே குடும்பத்திற்குள்ள தேவையற்ற அமைதியின்மையும் மனக்கசப்புகளும் நீண்ட காலம் நீடித்திருக்கும் வாழ்க்கையிலேயும். அதாவது உங்க குடும்பம் எப்போதுமே அமைதியாகவும் ஏன் கட்டுக்கோப்பாகவும் இருக்க வேண்டும் என்பதுதான் உங்களுடைய விருப்பம். ஆனா உங்களோட மகிழ்ச்சியை பொறாமைப்பட்ட உங்களுடைய தூரத்து சொந்தக்காரங்களோ ஏன் வெளிப்புற நபர்களுமே உங்க குடும்பத்துக்குள்ள மெதுவா ஊடுருவியவும் உங்க குடும்ப உறுப்பினர்களிடையே இருந்த ஒற்றுமையை பிரித்து ஏன் மூன்றாம் நபருடைய விசமந்தமான வதந்திகளையும் பொய்களையுமே விதைத்திருந்திருப்பாங்க உங்க வாழ்க்கையில. அதாவது நம் வீட்டின் உண்மை நிலவரம் தெரியாம இந்த நபர் சொல்வதையா நம்புவது என்று நீங்கள் எவ்வளவோ எடுத்து சொல்லியுமே உங்களுடைய நியாயமான குரல் யாருக்குமே கேட்டிருந்திருக்காது உங்க குடும்பத்திலேயேவும். அது உங்க வாழ்க்கையில நீங்க அமைதியும் ஒற்றுமையா சென்று கொண்டிருந்த குடும்ப உறவுகளுக்குள்ளதான் ஒரு கட்டத்துல தேவையற்ற குழப்பங்களும் ஏன் பிரிவினைகளுமே உங்களுக்கு நேரிட்டு இருந்திருக்கும். அதாவது ஆரம்பத்துல அந்த நபருடைய வார்த்தைகள் சாதாரணமான ஆலோசனையாவே தோன்றினாலுமே காலப்போக்கில்தான் அவர் விதைத்த சந்தேக விதைகள் குடும்ப உறுப்பினர்களுடைய மனசுல வேரூன்ற தொடங்கியிருக்கும். ஒருவர் கூறிய வார்த்தையை மற்றவரிடம் மாற்றி கூறுதல், இல்லாத விஷயங்களை இருப்பது போலவே சித்தரித்தல், சிறிய கருத்து வேறுபாடுகளை பெரிய பிரச்சனையாக மாற்றுதல் போன்ற செயல்கள் உங்க வாழ்க்கையில நேரிட்டு இருந்திருக்கும். அது மட்டுமல்லாம உங்க வாழ்க்கையில நீங்க ஒரே வீட்டிலேயே வாழ்ந்தாலுமே கூட கூட ஒருவரை ஒருவர் சந்தேக கண்ணால பார்க்கக்கூடிய நிலையை உருவாயிருந்திருக்கும். நீங்க குடும்பத்தின் நலனுக்காக பல விஷயங்களை பொறுத்து கொண்டிருந்தாலுமே சில நேரங்கள்ல உங்களுடைய நல்ல மனசை பலவீனமாவே நினைத்து சிலர் பயன்படுத்தி கொண்டிருந்திருப்பாங்க. குடும்பத்துல ஒருவரை பற்றி தவறான தகவல்களை மற்றவங்களிடம் கூறியுமே ஏன் அவங்க உங்களை பற்றி இப்படி சொன்னார் என்ற பேச்சுக்களுமே உங்க உறவுகளுக்குள்ள விரிசலை ஏற்படுத்தியிருந்திருக்கும். இதனாலேயும் தேவையற்ற வாக்குவாதங்களும் மனக்கசப்புகளும் போக பேசாம இருப்பதினோ போன்ற சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாயிருந்திருக்கலாம். குறிப்பா நீங்க மிகவுமே மதித்த உறவுகளுக்குள்ள ஏற்பட்ட இந்த மாற்றம்தான் உங்களை மனசளவில் பெரிதுமே பாதித்திருந்திருக்கும். நாம் ஒன்றாக இருந்த குடும்பம் இப்படி எப்படி மாறிவிட்டது என்ற கேள்வி பலமுறை உங்க மனசுல தோண்டி பார்த்து எடுத்திருந்திருக்கும் உங்க வாழ்க்கையவும். அதாவது உங்க வாழ்க்கையில நீங்க அமைதியாகவும் ஏன் ஒற்றுமையாகவும் சென்று கொண்டிருந்த குடும்ப உறவுகளுக்குள்ளதான் ஏன் ஒரு கட்டத்துல தேவையற்ற குழப்பங்களும் பிரிவினைகளும் உருவாவதற்கு முக்கிய காரணமே குடும்பத்துல இருக்கிற வெளியே இருந்து வந்த ஒரு மூன்றாம் நபருடைய தலையீடாவே இருந்திருக்கும் வாழ்க்கையில. அது அந்த நபருடைய வார்த்தைகள் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சாதாரணமாவே ஆலோசனையா தோன்றி இருந்திருக்கலாம். ஏன்னா காலப்போக்கில்தான் அவங்க விதைத்த சந்தேக விதைகள் உங்க குடும்ப உறுப்பினர்களுக்குள்ள மனசுல வேரூன்றவே தொடங்கியிருந்திருக்கும் உங்க வாழ்க்கையிலேயும். அது மட்டும் இல்லாம உங்களை இல்லாத விஷயங்களை இருப்பது போலவே சித்தரித்து ஏன் சிறிய கருத்து வேறுபாடுகளை பெரிய பிரச்சனையாகவும் மாற்றியிருந்திருப்பாங்க. போன்ற செயல்கள் குடும்பத்துல இருந்த நம்பிக்கையை மெதுவாகவே உங்க வாழ்க்கையை சேர்த்திருந்திருக்கும். நீங்க ஒரே குடும்பத்துல வாழ்ந்து வந்தா கூட ஒருவரை ஒருவர் சந்தேக கண்களை பார்க்கக்கூடிய நிலையும் உங்களுக்கு உருவாகக்கூடிய சூழல் ஏற்பட்டிருந்திருக்கும். குடும்பத்துல ஒருவரை பற்றி தவறான தகவல்களையும் ஏன் மற்றவங்களிடம் கூறி அவர் உங்களை பற்றி இப்படி சொன்னார் என்ற பேச்சுக்கள் உறவுகளுக்குள்ள விரிசலை ஏற்படுத்தியிருந்திருக்கும் உங்களுக்கு. இதனாலேயும் தேவையற்ற வாக்குவாதங்களும் மனக்கசப்புகளும் ஏன் பேசாம இருப்பது போன்ற சூழ்நிலைகளுமே உங்களுக்கு உருவாயிருந்திருக்கும். குறிப்பா நீங்க மிகவும் மதித்த உறவுகளுக்குள்ளதான் ஏற்பட்ட இந்த மாற்றம் உங்களை மனசளவுல பெரிதுமே பாதித்து வந்திருக்கும் வாழ்க்கையிலேயும். நாம் ஒன்றாக இருந்த குடும்பம் இப்படி எப்படி மாறிவிட்டது என்ற கேள்வி உங்களுக்கு பல முறை உங்க மனசை வாட்டி வாழ்த்தி எடுத்திருந்திருக்கும். இவை அனைத்துமே உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில நேரிட்டிருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கப் போகின்றது. கணவன் மனைவி உறவு இனிமையாக மாறப்போகின்றது. களத்திர ஸ்தானத்தில் நிலவும் யோக அமைப்புகளால் கணவன் மனைவி இடையேயான தாம்பத்திய உறவில் புதிய ஈர்ப்பும் நேசமும் உருவாக போகுது. இதுவரை இருந்து வந்த சிறிய அளவிலான புரிதல் இன்மைகளும் மற்றவங்களை தலையிட்டால வந்த பூசல்களுமே முற்றிலுமா மறைய போகுது. இருவரும் இணைந்து எதிர்கால திட்டங்களை வகுப்பீங்க. சுக்கரனுடைய அருள் பரிபூர்ணமா இருப்பதால தம்பதியினருக்கு இடையே பரஸ்பர மரியாதையும் அன்புமே அதிகரிக்க போகுது.
ஒன்றாய் இணைந்து தூரத்து இடங்களுக்கு சென்று வர வாய்ப்புகள் அமையப்போகுது. இது உங்கள் பிணைப்பை மேலுமே வலுப்படுத்த போது வாழ்க்கையிலேயும். அதாவது உங்க களத்துல ஸ்தலத்துல நிலவுற யோக அமைப்பானத்தான் ஏன் உங்க கணவனுக்கும் மனைவிக்கு இடையே இருக்கிற தாம்பத்திய உறவுல இருந்து புதிய ஈர்ப்பும் நேசமே உருவாகி இருந்திருக்கும் வாழ்க்கையிலேயும். அது மட்டும் இல்லாம இதுவரை இருந்த சிறிய அளவிலான புரிதல் இல்லாமையுமே இப்ப மற்றவங்களோட தலையீட்டால வந்த பூசல்கள் எல்லாமே இப்ப மறைய போதும் வாழ்க்கையில. அது மட்டும் இல்லாம நீங்க இருவரும் இணைந்து எதிர்கால திட்டங்களை வகுக்க போறீங்க வாழ்க்கையில. ஒன்றாய் இணைந்து தூரத்து இடங்களுக்கு சென்று வர வாய்ப்புகளும் உங்க வாழ்க்கையில அமைய போகுது. இது உங்க பிணைப்பை மேலுமே வலுப்படுத்த போகுது வாழ்க்கையில. அது மட்டும் இல்லாம திருமண வாழ்க்கையில கடந்த காலங்கள்ல தான் உங்களுடைய பல்வேறு சோதனைகள் ஏற்பட்டிருந்தது வாழ்க்கையில. ஏன்னா ஒருவர் சொல்ல நினைத்ததை மற்றொருவர் தவறா புரிந்து கொண்ட சூழ்நிலைகளும் என் வேலைப்பளு காரணமாக ஏற்பட்ட மன அழுத்தம், பொருளாதார சிக்கல்கள், குடும்ப பொறுப்புகள் போன்றவை தம்பதிகளுக்குள்ள தேவையற்ற இடைவெளியை உருவாக்கியிருந்திருக்கலாம். ஆனா இனி அந்த இருள் விலகக்கூடிய நேரம் வந்துள்ளது. ஏன்னா கிரகங்களுடைய நல்ல பார்வையால கணவன் மனைவி இடையே இருந்த மனக்கசப்புகளுமே குறைந்து புரிதல் அதிகரிக்க போகுது. ஒருவர் மற்றவரை உணர்வுகளை மதிக்க தொடங்குவீங்க. நீண்ட நாட்களா பேசப்படாம இருந்த விஷயங்கள் அமைதியாக தீர்வு காண போகுது. குடும்பத்துல அன்பு, பாசம், நம்பிக்கை ஆகியவை மீண்டும் வளரப்போகுது. சேர்ந்து எடுத்த முடிவுகள் நல்ல பலன்களை தரப்போகுது உங்களுக்கு. வாழ்க்கையின் சுமைகளை இருவருமே பகிர்ந்து சுமக்கக்கூடிய மனநிலை உருவாக்க போகுது. குழந்தைகள் இருந்தால் அவங்க வீட்டுல மகிழ்ச்சியும் அதிகரிக்க போகுது. திருமணம் ஆகாத ரிஷபம் ராசிக்காரங்களுக்கு நல்ல வரன் அமையக்கூடிய வாய்ப்புகளும் உருவாக்க போகுது. திருமண வாழ்க்கையில புதிய தொடக்கத்தை உருவாக்கக்கூடிய அரிய காலமாக இது அமையப்போகுது உங்க வாழ்க்கையில. நீங்க வெள்ளிக்கிழமைகள்ல மகாலட்சுமி மற்றும் பார்வதி தேவியை வழிபட்டு தம்பதிகள் இணைந்து தீபம் ஏற்றுவது உறவின் இனிமை மேலும் அதிகரிக்க போகுது. அது மட்டும் இல்லாம உங்க இல்லத்துல அன்பு பேசக்கூடிய நம்பிக்கை வளரும், மகிழ்ச்சி நிலைக்கும். ஒரு காலத்துல கண்ணீரை தந்த நினைவுகள் கூட இனி உறவை மேலும் வலுப்படுத்திய அனுபவங்களாக உங்களுக்கு மாறப்போகுது. உங்களுடைய குடும்ப வாழ்க்கை நிலைத்தன்மையுடன் அமைதியுடனும் இறை அருளுடனும் முன்னேறக்கூடிய வாழ்க்கை உங்களுக்கு நிலவப்போது வாழ்க்கையிலேயும். திருமண வாழ்க்கையில கடந்த காலங்களாவே உங்களுக்கு பல்வேறு சோதனைகள் ஏற்பட்டு வந்திருக்கும். ஏன்னா நீங்க ஒருவர் சொல்ல நினைத்தவர் மற்றொரு தவறா நினைக்கக்கூடிய காலங்களும் உங்களுக்கு ஏற்பட்டு இருக்கும். ஆனா இனி அந்த நிகழ்வு எல்லாமே விலகக்கூடிய நேரமும் உங்க வாழ்க்கையில வந்து விட்டது. ஏன்னா கிரகங்களுடைய நல்ல பார்வைகளையும் கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே இருக்கிற மனக்கசப்புகள் எல்லாமே இப்ப குறைந்து புரிதல் அதிகரிக்க போகுது உங்களுக்கு. நீண்ட நாட்களா நீங்க பேசப்படாம இருந்த விஷயங்கள் அமைதியா தீர்வு காண போறீங்க வாழ்க்கையில. குடும்பத்துல அன்பும் பாசமும் நம்பிக்கை ஆகியவை மீண்டும் வளரப்போது வாழ்க்கையிலேயும். குழந்தைகள் இருந்தா அவங்களால வீட்டுல மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய சூழல் உங்களுக்கு ஏற்பட போது. திருமணம் ஆகாத ரிஷப ராசிக்காரங்களுக்கு நல்ல வரன் அமையக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு உருவாக போகுது. வெள்ளிக்கிழமைகள் நீங்க மகாலட்சுமி மற்றும் பார்வதி தேவி வழிபட்டு தம்பதிகள் நீங்க இருவருமே இணைந்து தீபம் ஏற்றி வந்தீங்கன்னா உறவுல உங்களுக்கு இனிமையே மேலும் அதிகரிக்க போகுது வாழ்க்கையில. அது மட்டும் இல்லாம உங்க இல்லத்துல அன்பு பேசக்கூடிய நம்பிக்கையும் வளரும், மகிழ்ச்சி நிலைக்க போது வாழ்க்கையிலேயும். ஒரு காலத்துல நீங்க கண்ணீரை தந்த நினைவுகள் எல்லாமே இப்ப நீங்க உறவை மேலும் வலுப்படுத்தக்கூடிய அனுபவங்களாவே உங்களுக்கு மாறப்போகுது. அந்த குடும்ப வாழ்க்கை தான் நிலைத்தன்மையுடனும் அமைதியுடனும் இறையர்களுடனும் முன்னேறக்கூடிய வாழ்க்கை உங்களுக்கு முன்னேறப்போகுது. இவை அனைத்துமே உங்களுடைய இனி வரப்போகும் நாட்கள் உங்களுக்கு நடந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். எங்களுக்கு சென்று வர வாய்ப்புகளும் உங்க வாழ்க்கையில அமைய போகுது. இது உங்க பிணைப்பை மேலுமே வலுப்படுத்த போகுது வாழ்க்கையில. அது மட்டும் இல்லாம திருமண வாழ்க்கையில கடந்த காலங்கள்ல தான் உங்களுடைய பல்வேறு சோதனைகள் ஏற்பட்டிருந்தது வாழ்க்கையில. ஏன்னா ஒருவர் சொல்ல நினைத்ததை மற்றொருவர் தவறா புரிந்து கொண்ட சூழ்நிலைகளும் என் வேலைப்பளு காரணமாக ஏற்பட்ட மன அழுத்தம், பொருளாதார சிக்கல்கள், குடும்ப பொறுப்புகள் போன்றவை தம்பதிகளுக்குள்ள தேவையற்ற இடைவெளியை உருவாக்கியிருந்திருக்கலாம். ஆனா இனி அந்த இருள் விலகக்கூடிய நேரம் வந்துள்ளது. ஏன்னா கிரகங்களுடைய நல்ல பார்வையால கணவன் மனைவி இடையே இருந்த மனக்கசப்புகளுமே குறைந்து புரிதல் அதிகரிக்க போகுது. ஒருவர் மற்றவரை உணர்வுகளை மதிக்க தொடங்குவீங்க. நீண்ட நாட்களா பேசப்படாம இருந்த விஷயங்கள் அமைதியாக தீர்வு காண போகுது. குடும்பத்துல அன்பு, பாசம், நம்பிக்கை ஆகியவை மீண்டும் வளரப்போகுது. சேர்ந்து எடுத்த முடிவுகள் நல்ல பலன்களை தரப்போகுது உங்களுக்கு. வாழ்க்கையின் சுமைகளை இருவருமே பகிர்ந்து சுமக்கக்கூடிய மனநிலை உருவாக்க போகுது. குழந்தைகள் இருந்தால் அவங்க வீட்டுல மகிழ்ச்சியும் அதிகரிக்க போகுது. திருமணம் ஆகாத ரிஷபம் ராசிக்காரங்களுக்கு நல்ல வரன் அமையக்கூடிய வாய்ப்புகளும் உருவாக்க போகுது. திருமண வாழ்க்கையில புதிய தொடக்கத்தை உருவாக்கக்கூடிய அரிய காலமாக இது அமையப்போகுது உங்க வாழ்க்கையில. நீங்க வெள்ளிக்கிழமைகள்ல மகாலட்சுமி மற்றும் பார்வதி தேவியை வழிபட்டு தம்பதிகள் இணைந்து தீபம் ஏற்றுவது உறவின் இனிமை மேலும் அதிகரிக்க போகுது. அது மட்டும் இல்லாம உங்க இல்லத்துல அன்பு பேசக்கூடிய நம்பிக்கை வளரும், மகிழ்ச்சி நிலைக்கும். ஒரு காலத்துல கண்ணீரை தந்த நினைவுகள் கூட இனி உறவை மேலும் வலுப்படுத்திய அனுபவங்களாக உங்களுக்கு மாறப்போகுது.
உங்களுடைய குடும்ப வாழ்க்கை நிலைத்தன்மையுடன் அமைதியுடனும் இறை அருளுடனும் முன்னேறக்கூடிய வாழ்க்கை உங்களுக்கு நிலவ பொது வாழ்க்கையிலேயும் திருமண வாழ்க்கையில கடந்த காலங்களாவே உங்களுக்கு பல்வேறு சோதனைகள் ஏற்பட்டு வந்திருக்கும். ஏன்னா நீங்க ஒருவர் சொல்ல நினைத்தவர் மற்றவர் தவறா நினைக்கக்கூடிய காலங்களும் உங்களுக்கு ஏற்பட்டு வந்து இருந்திருக்கும். ஆனா இனி அந்த எதிர் எல்லாமே விலகக்கூடிய நேரமும் உங்க வாழ்க்கையில வந்து விட்டது. ஏன்னா கிரகங்களுடைய நல்ல பார்வைகளையும் கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே இருக்கிற மனக்கசப்புகள் எல்லாமே இப்ப குறைந்து புரிதல் அதிகரிக்க போகுது உங்களுக்கு. நீண்ட நாட்களா நீங்க பேசப்படாம இருந்த விஷயங்கள் அமைதியா தீர்வு காண போறீங்க வாழ்க்கையில. குடும்பத்துல அன்பும் பாசமும் நம்பிக்கை ஆகியவை மீண்டும் வளரப்போகுது வாழ்க்கையிலேயும். குழந்தைகள் இருந்தா அவங்களால வீட்டுல மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய சூழல் உங்களுக்கு ஏற்பட போகுது. திருமணம் ஆகாத ரிஷப ராசிக்காரங்களுக்கு நல்ல வரன் அமையக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு உருவாக போகுது. வெள்ளிக்கிழமைகள் நீங்க மகாலட்சுமி மற்றும் பார்வதி தேவி வழிபட்டு தம்பதிகள் நீங்க இருவருமே இணைந்து தீபம் ஏற்றி வந்தீங்கன்னா உறவுல உங்களுக்கு இனிமையே மேலும் அதிகரிக்க போகுது வாழ்க்கையில. அது மட்டும் இல்லாம உங்க இல்லத்துல அன்பு பேசக்கூடிய நம்பிக்கையும் வளரும், மகிழ்ச்சி நிலைக்க போகுது வாழ்க்கையிலேயும்.